காலேஜுடைய கோடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே காலேஜ் பேரில் சில காலேஜ் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ காலேஜ் கோடும் வந்து எழுதுங்க, என்ன பிரான்ச் நீங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. கலந்தாய்வு வந்து எத்தனை கட்டமா நடக்கும்? நிறைய பேர் கேட்குறது, சார் ஒரே கல்லூரியில் அவங்க கொடுக்குற பிரான்ச்சஸ் சாய்ஸ் கொடுக்கலாமா, இல்லை வந்து இது ஒரு கல்லூரியில் இவ்வளோ தான் பிரான்ச்சஸ் கிடையாது. ஒரு கல்லூரியில் ஒரு 8 பிரான்ச் கொடுக்கணும்னா நீங்கள் 8 பிரான்ச்சுமே கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும், அந்த சாய்ஸ் தான் ஃபுல்லாக கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ரிலேட்டிவ் கோர்ஸஸ்க்கு நல்ல கல்லூரி கொடுங்க, கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்காக நல்ல கல்லூரியில் பாட்டம் லைன் கோர்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்லலை. பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் போட்டி போடுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன், கேட் எக்ஸாம், கவர்மெண்ட் சைடில் போக முடியுமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஜஸ்ட்டு பிளைண்டாக ஒரு காலேஜை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் கொடுக்குறத விட அந்த கோர்ஸுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு இது பண்ணணும். தமிழ் இங்கிலீஷ்லேயும் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன்டு வீடியோஸ் பார்க்குறதே கிடையாது. சும்மா பிளைண்டாக ஒரு சோஷியல் மீடியாவை நம்பி நீங்கள் இது பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட் சப்ஜெக்ட்னு போடுங்க. கேட் எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. இன்ஜினியரிங் சேரணும் அப்படிங்கிற மாணவர் என்ன செய்யணும்? இல்லை கண்டிப்பாக, ஏன்னா இந்த வருஷம் வந்து போட்டி நிறைய இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40,000 பேர் மேலே வந்து இன்றைக்கி வந்து தேர் கோயிங் டு பி இந்த காம்படிஷன். அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக நாம் எப்படி சாய்ஸ் கொடுக்க போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஸ்டூடெண்ட் வந்து ஹேஸ் டு ப்ரீ பிளான். அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, நெவர் ஃபெயில் டு பிளான் அன்லெஸ் யூ பிளான் டு ஃபெயில் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் என்ன கிடைக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டியல் ரேங்கிங் வந்த பிறகு இன்னும் முழுமையாக குறிப்பிட்டு சொல்ல முடியும் எவ்வளோ வந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 2 to 4 மார்க்ஸ் கண்டிப்பாக இது உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு மாணவன், உதாரணத்துக்கு ஒரு மாணவன் 180 மார்க் வாங்கியிருக்காருன்னா, போன வருஷம் 175 டு இந்த வருஷம் 182 வரைக்கும் என்ன கிடச்சிருக்கு, போன வருஷம் என்ன கிடச்சிருக்கு, அந்த மாதிரி அந்த கல்லூரிகளுடைய விவரங்கள் அவங்க எடுத்துக்கலாம். எந்த ஒரு தனியார் வெப்சைட்லேயோ அல்லது வந்து அதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் போகாமல் கவர்மெண்ட்டுடைய TNEA உடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரேஞ்சு எல்லாமே போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணி அந்த வரிசை அந்த கல்லூரியை வந்து நம்ம தரம் பிரித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கல்லூரிகள் வந்து NIRF ரேங்கிங் இருக்கா, NAC MBA அக்ரிடேஷன் இருக்கா, அட்டானமஸ் இருக்கா, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் தனியார் கல்லூரியில் போகும்போது தயவு செய்து என்ன ஃபீஸ் வாங்குவாங்க, நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாணவர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு 10-15 கல்லூரிகள் இருந்துச்சுன்னா அந்த 10-15 கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் கவுன்சிலிங் மூலமாக வந்தால் எவ்வளோ ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, லஞ்சு வந்து கம்பல்சரி அங்கே எடுக்கணுமா, பஸ் ஃபீஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா அடிஷ்னல் ஃபீஸு, பிளேஸ்மெண்ட்டுக்காகவோ இல்லை லைப்ரரிக்காக அடிஷ்னல் ஃபீஸு, ஹிடன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது மிகவும் கவனமாக கேட்டு தகுந்த மாதிரி பிளானிங் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வந்து இதே போன வருஷம் ஒரு தடவை நடந்தது. ஸோ JP சார் எங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு இவ்வளோ கட்ட சொன்னாங்க, காலேஜுக்கு போனால் இன்னும் 50,000 1 லட்சம் அதிகமாக கேட்குறாங்க, எங்களால் முடியல கடைசி நேரத்தில். இப்படிலாம் வந்து நடந்த சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்லாம் பார்க்கணும். அடுத்தது என்ன பிரான்ச்சு, இப்படிலாம் நிறைய ஆய்வுகள் செய்து ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் எழுதணும். அதாவது உங்களுடைய சாய்ஸ் 1 2 3 4 போட்டு நிறைய சாய்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு +or-5க்கு போன வருஷம் என்ன கல்லூரிகள் இருந்திருக்கு அது எல்லாமே நம்ம போட்டு பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணணும் சொல்கிறீங்க. இப்போ கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல கல்லூரிகளுக்கு, அவங்க அந்தளவுக்கு ஓப்பன் அப் பண்ணி சொல்லுவாங்களா தகவல்களை? இல்லை கண்டிப்பாக, அதாவது கல்லூரிகளில் வந்து கலந்தாய்வு மூலமாக வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு திரும்பி கூப்பிட்டு எங்கள் காலேஜுக்கு இது கொடுக்குறோம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தப்பு கிடையாது. அது வந்து காலேஜுடைய வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட கேட்கணும் நாம். ஏன்னா தெரியாமல் ஒரு இன்ஃபர்மேஷனோட
தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக பெட்டர், கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா ஃபீஸ் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சில சமயம் ஹிடன் ஃபீஸ் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் அது நேரில் போய் கேட்கணும், இல்லை அங்கே படிக்கிற மாணவர்கிட்ட கேட்கணும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு. நேரில் போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபோனில் வந்து சில விஷயங்கள் வந்து பரிமாறிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நேரில் போய் பார்க்குறதுல தப்பே கிடையாது. இதெல்லாமே ஆய்வு செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒரு நல்ல அரசு பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி வைஸ் நம்ம ஒரு டென்டேட்டிவாக இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் ஒரு நல்ல அரசு பொறியியல் கல்லூரி கிடைக்கும்னா என்ன மதிப்பெண்கள் என்ன சமூகத்துக்கு சொல்லலாம்? இல்லை, அதாவது இப்போ வந்து அரசு பொறியியல் கல்லூரியிலேயே வந்து டாப் லெவல் இருக்குது, மிடில் லெவல் இருக்குது, பாட்டம் லெவல் இருக்குது. இப்போ டாப் லெவல்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 190க்கு மேலே வாங்கணும். அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை அரசு உதவி பெறுந்த பிஎஸ்ஜி டெக்கு, தியாகராஜா, ஜிசிடி, சிடி இது மாதிரி டாப் காலேஜஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக 195க்கு மேலே வேணும். அதே வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு இப்போ சேலம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் சொல்கிறோம். அதுக்கு எல்லாமே வந்து ஒரு 185, 190, 192 வரைக்கும் கிடைக்கும். பாட்டம் லைன் 170 to 180 வரைக்கும் இந்த தேர்ட் லெவல் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் கூட 100% சீட் ஃபில்லப் ஆகாத சில கல்லூரிகள் போன வருஷம் இருந்திருக்கு, அந்த மாதிரி இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே வந்து ஓரளவுக்கு ஓசிபிசி எம்பிசி சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆகிடுது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து அப்ளிகேஷன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. சுமார் 2.5 லட்சம் பேர் வந்து விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி பொறியியலில் சேரறதுக்காக இருக்காங்க. ஸோ இடங்கள் அனைத்துமே வந்து முழுமையாக நிரப்பப்படும். ஏன்னா கடந்த ஆண்டுகளில் எல்லாமே நிறையா அன்ஃபில்டு பிளேசஸ் இருந்துச்சு. இல்லை, அன்ஃபில்டு இருந்தது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40,000+ சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்தது. இந்த தடவை வந்து மேபி ஒரு 35,000 சீட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். பட் கண்டிப்பாக சீட்ஸ் கொஞ்சம் வேக்கண்ட். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கல்லூரிகள் வந்து விரும்புறதில்லை. ஏதோ ரொம்ப ரிமோட் ஏரியா இருக்குது, பிளேஸ்மெண்ட் வசதிகள் ரொம்ப கம்மி, ஃபெசிலிட்டிஸ் கம்மி, அவங்களுடைய டீச்சிங் வந்து கம்பேட்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிசல்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி காலேஜை வந்து தவிர்க்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து என்ன தான் இது பண்ணாலும் நம்ம கடைசியில் இந்த தடவையும் நம்ம பார்க்கலாம். அதாவது 10% கீழே உள்ள சீட்ஸ் வந்து அட்மிட் ஆகிற கல்லூரிகள் நாம் இந்த வருஷமும் பார்க்க முடியும், இந்த அளவுக்கு ஜாஸ்தி அப்ளிகேஷன் இருந்தாலும். ஏன்னா மாணவர்கள் வந்து இன்றைக்கி தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல இதுலேருந்து ஆங்கிள்லேருந்து they get all the information. மேபி சில ரூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து they are able to get all the information, so that they really go. அப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் தப்பு பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு வந்து கல்லூரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாத்துட்டையுமே இருக்குது. இப்போ ரேங்க் லிஸ்ட் சில நாட்களில் வரப்போகுது. வந்ததும் உடனடியாக மாணவர்கள் வந்து என்ன செய்யணும்? அதாவது ரேங்கிங் வந்த பிறகு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இதில் வரீங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் வரீங்களா, செகண்ட் ரவுண்டில் வரீங்களா, தேர்ட் ரவுண்டில் வரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைமில் சாய்ஸ் ஃபில்லப் பண்ணணும் அதெல்லாம் இருக்கணும். முதல்ல வந்து இதெல்லாம் ஃபீஸ் கட்டணும், அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் அது எதுவுமே இப்போ கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் 179 வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, அதே லெவலுக்கு வரலாம். அப்போ அந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த A4 ஷீட்டில் எழுதணும். அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் சாய்ஸ் நம்பர் போடுங்க, அதுக்கப்புறம் காலேஜ் பேர் போடுங்க. காலேஜுடைய கோடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே காலேஜ் பேரில் சில காலேஜ் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ காலேஜ் கோடும் வந்து எழுதுங்க. என்ன பிரான்ச் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து எழுதி வைங்க. அது வந்து நம்ம சாய்ஸில் போட போகிறதில்ல. பட் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு ஒரு A4 டாப் ஷீட்டில் வந்து எழுதுங்க. முடிந்த அளவுக்கு நிறைய சாய்ஸ் கொடுங்க. இப்போ கூட நம்மளுடைய டிஎன்இஏ செக்ரட்டரி அவர்கள் கூட வந்து மீடியாவில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் அ வெரி லாங் லிஸ்ட்டு. அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து இது பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறது, சார் ஒரே கல்லூரியில் அவங்க கொடுக்குற பிரான்ச்சஸ் சாய்ஸ் கொடுக்கலாமா, இல்லை வந்து இது ஒரு கல்லூரியில் இவ்வளோ தான் பிரான்ச்சஸ் இல்லை கிடையாது. ஒரு கல்லூரியில் ஒரு 8 பிரான்ச் கொடுக்கணும்னா நீங்கள் 8 பிரான்ச்சுமே கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் எனிதிங், தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் இன் சாய்ஸ் ஃபில்லிங். அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் தேவை அப்படின்னு. நான் எப்போவுமே ஒன்று சொல்வேன், ஒரே கோர்ஸை நம்பி தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லப் பண்ணுங்க. சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும், இல்லை நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும், அந்த சாய்ஸ் தான் ஃபுல்லாக கொடுக்குறேன், அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ரிலேட்டிவ் கோர்சஸ்க்கு நல்ல கல்லூரிக்கு கொடுங்க, கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்காக நல்ல கல்லூரியில் பாட்டம் லைன் கோர்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்லலை, அதுவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 70% கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காலேஜ், 30% கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கோர்ஸ்.
ஏன்னா சில சமயம் வந்து டாப் கல்லூரி, இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எடுத்துக்கோங்க. சிஇஜி கேம்பஸ்லேயே வந்து இப்போது சில செகண்டரி கோர்ஸ்லாம் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு வந்து பிரிண்டிங் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு அந்த கோர்ஸுக்கு என்ன வாய்ப்பு, அந்த கோர்ஸ் படித்தா நாளைக்கு வந்து நம்ம கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து அதில் என்ன வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வசதிகள் இருக்குது, ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த செகண்டரி மாதிரி புதுமையான சில செகண்டரி கோர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய ஆய்வு செய்யுங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் உதாரணத்துக்கு பிரிண்டிங் கொடுத்துட்டு, ஐயோ சார் இது நான் இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை, நான் என்ன அண்ணா யூனிவர்சிட்டின்னு பேர் சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரிண்டிங் படிக்க வேணாம் சொல்ல முடியாது. அந்த துறையில் என்ன வாய்ப்பு, அதில் என்னென்ன இது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் போட்டி போடுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷனு, கேட் எக்ஸாம், கவர்மெண்ட் சைடில் போக முடியுமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஜஸ்ட்டு பிளைண்டாக ஒரு காலேஜை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் கொடுக்கறத விட அந்த கோர்ஸுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு இது பண்ணணும். அதுக்கு தான் கவர்மெண்ட்டே வந்து இவ்வளோ டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வெரி க்ரூஷியல் டைமு கவுன்சிலிங்க்கு வந்து உங்களுடைய ரேங்க் போடும்போது உங்களுக்கு கவுன்சிலிங். ஸோ யூ நீட் டு ப்ரிப்பேர் குவைட் அ பிட், நிறைய ஒர்க். தயவு செய்து வந்து ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க இந்த காலேஜெலாம் டாப் காலேஜு, இந்த பிரான்ச்சுக்கு இந்த காலேஜ் பெட்டர், இதெல்லாம் தயவு செய்து வந்து டோன்ட் கெட் கேரிட் அவே. நான் நம்ப வேணாம் சொல்கிறேன், டோன்ட் கெட் கேரிட் அவே. சோஷியல் மீடியாவில் சொன்னாலும் தயவு செய்து வந்து நீங்கள் அதை ஆய்வு செய்யுங்க. அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் லாஸ்ட் இயர் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அந்தளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு தனியார் வெப்சைட்லேயும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. சார் நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்கல்ல, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எங்கள் வெப்சைட்டுக்கு போங்க, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களே ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி தரோம், நீங்கள் அதை அப்படியே பண்ணுங்கள் அப்படின்னு. தயவுசெய்து அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் யுவர் ஓன் சாய்ஸ் லிஸ்ட். நான் திருப்பி சொல்கிறேன், ப்ரிப்பேர் யுவர் ஓன் சாய்ஸ் லிஸ்ட். நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களால் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு கூட உங்களால் ஃபில்அப் பண்ண முடியும்னா நீ இன்ஜினியரிங் படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இல்லை அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. காரணம் என்னென்னா, இது வந்து இட்ஸ் சச் அ வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ். அந்த அளவுக்கு ஆய்வு செய்து தான் நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து தமிழ் இங்கிலீஷ்லேயும் வந்து அவங்க வந்து தேர் எக்ஸ்பிளைன்டு வீடியோஸ் பார்க்குறதே கிடையாது. சும்மா பிளைண்டாக ஒரு சோஷியல் மீடியாவை நம்பி நீங்கள் இது பண்ணக்கூடாது. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவும் நம்ம பார்க்கும்போது நாங்கள் சொல்கிறதும் வெரிஃபை பண்ணுங்கள், கிராஸ் வெரிஃபிகேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் நிறைய பார்க்குறோம், நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த காலேஜ் பெஸ்ட்டு, அந்த காலேஜ் பெஸ்ட்டு, நீங்கள் வந்து நாங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம், இப்படிலாம் தயவு செய்து வந்து டோன்ட் கெட் கேரிட் அவே. தயவு செய்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் பண்ணும்போது யார்கிட்டையுமே யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இன்னும் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி நாம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பேசலாம். இப்போ கல்லூரியா கோர்ஸா அப்படிங்கும்போது கல்லூரிக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து செகண்டரியாக கோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ சிலருக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. எதுனாலும் ஓகே, நல்ல கல்லூரி, நல்ல ஒரு வேலை கிடைக்கிற மாதிரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில தாட் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எந்த கோர்ஸ்? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து வி ஆர் அட்வைசிங் யூ டு டேக் கோர் பிரான்ச்சஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கோர் பிரான்ச்சஸ் வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டோன்ட் நேரோ டவுன் அட் தி இனிஷியல் ஸ்டேஜ். ஆல்வேஸ் டேக் அ ப்ரைமரி கோர்ஸ். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட் சப்ஜெக்ட்னு போடுங்க. கேட் எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவான், ஜேபி சார் நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தேன், இல்லை ரொபோட்டிக்ஸ் எடுத்தேன். அப்புறம் 3வது வருஷம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஜேபி சார் நான் வந்து கேட் எக்ஸாம் எழுதணும், நான் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனியில் வேலை செய்யணும், கேட் எக்ஸாமில் வந்து மெக்கட்ரானிக்ஸோ ரொபோட்டிக்கோ சப்ஜெக்டே இல்லை, நான் என்ன பண்ணுறது? நான் சொல், நீ பண்ண தப்புக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போது நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணும், ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, இல்லை என்ஐடி, இந்த மாதிரி டாப் காலேஜில் போகணும், கேட் எக்ஸாம் எழுதி ஹையர் ஸ்டடீஸ் போகணும், இல்லை கேட் எக்ஸாம் எழுதி ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியில் போகணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பிரான்ச், இன்ஜினியரிங் எடுக்கிற பிரான்ச்சு கேட் சப்ஜெக்டில் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, ஒரு பிரான்ச் சூஸ் பண்ண முன்னாடி ஒரு பிரான்ச் சூஸ் பண்ணிங்கன்னா கேட் சப்ஜெக்ட்னு போடுங்க, கூகுளில் வரும். அந்த லிஸ்ட்டு நீ எடுத்து அதில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க கண்டிப்பாக. ஸோ அது ஃபஸ்ட்டு பார்க்கணும். கோர் பிரான்ச்சஸ் கொடுங்க, டோன்ட் நேரோ டவுன். சார் கோர் ப்ரைமரி அண்ட் செகண்டரிக்கு என்ன வித்தியாசம்? உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் பெட்ரோலியம், ஃபார்மஸ்டிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் செகண்டரி பிரான்ச். அதுக்கு நீங்கள் வந்து கெமிக்கல் எடுக்கலாம்.
அதே மாதிரி வந்து ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன், அது மேனுஃபேக்சரிங், அது எடுக்கிறது பதிலாக மெக்கானிக்கல் எடுக்கலாம். மெக்கானிக்கல்ங்கிறது ப்ரைமரி, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கு இதெல்லாம் வந்து செகண்டரி கோர்சஸ். ஸோ இது எப்போவுமே ப்ரைமரி கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வருஷம் சுமார் 2.5 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. கலந்தாய்வு வந்து எத்தனை கட்டமாக நடக்கும்? சில சமயம் 3, 4 இப்படி மாறி. இது இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலைங்க. இது வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. அதாவது ஒன்று வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறது 4 ரவுண்டாக நடத்துங்கன்னு. பட் அது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா 4 ரவுண்ட் நடத்தினாங்கன்னா டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. நாளைக்கு வந்து திரும்பி அடுத்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ 3 ரவுண்ட் தான் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் 3 ரவுண்ட் இருந்துச்சுன்னா போன வருஷம் இந்த வருஷம் அதனால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி மோர். அப்போது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, போன வருஷம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 200 to 179 பக்கம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 177, 175 சப்போஸ் and they have to accommodate more people. அப்போ நான் என்ன சொல்வேன்னா, இந்த சப்போஸ் 178 to 184, 185 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க இன்னும் நிறைய சாய்ஸ் கொடுக்கணும். ஒரு ரவுண்டில் நீங்கள் பாட்டமில் இருந்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரவுண்டில் பாட்டமில் இருந்தீங்கன்னா கிவ் ஆஸ் மெனி as சாய்ஸ் பாசிபிள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 200க்கு 200 வந்து அவன் கேட்டதே கிடைக்கும். அவன் டாப் ரேங்கில் இருப்பான். அவனுக்கு வந்து கேட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸ் கூட அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ 178 வரைக்கும் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 179 வாங்கியிருக்கேன். எனக்கும் வந்து சிஇஜி வந்து நான் சாய்ஸ் கொடுக்கலாம். பட் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து சார் எனக்கு ஓப்பன் ஆகுது, நான் கொடுத்துட்டேன், நான் மற்றெல்லாம் கொடுக்கலன்னா அது தப்பு. அதே 200 வாங்கியிருந்தேன்னா நான் ஒரு சிஇஜி மட்டும் ஒரு சாய்ஸாக கொடுக்கல, எனக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து உன்னுடைய ரேங்க்கு வந்து அதிகமாக உன்னுடைய கட் ஆஃப் குறையும் போது கிவ் மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். அட்லீஸ்ட் ஒரு 200, 300 சாய்ஸ் வந்து கொடுங்க. அதில் தான் வந்து உங்களுடைய லைஃபே இருக்குது. அப்போ வந்து ப்ரைமரி கோர்ஸு, செகண்டரி கோர்ஸு, எந்த காலேஜு, என்ஏஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா, நேக் அக்ரிடேஷன் இருக்கா, என்ன மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க தனியார் கல்லூரி. ஏன்னா சில தனியார் கல்லூரியில் வந்து கவுன்சிலிங் மூலமாக போனாலும் ஃபீஸ் ஜாஸ்தி வாங்குற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இது ஒரு ஆத்தென்டிக்காக நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் சாய்ஸ் கொடுக்கறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வருஷம் வருஷம்னே சொல்லலாம், நிறைய ஏஐ சார்ந்த படிப்புகள், டேட்டா சயின்ஸோ இல்லை மிஷின் லேர்னிங், ஏஐ இப்படி நிறைய புதுசாக படிப்புகள் வருது. கல்லூரிகள்லேயும் நிறைய இடத்துல அறிமுகமாக இருக்குது. அந்த மாதிரி படிப்புகளை நம்ம எப்படி தேர்வு செய்யலாம்? அதற்கு எக்யூப்டான ஆசிரியர்கள் இருக்காங்களா? இல்லை, அதுதான் கண்டிப்பாக. அதாவது ஏஐ உடைய வந்து அசுர வளர்ச்சி. இப்போது நாங்கள் வந்து சொல்லும்போது இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ஏஐ இஸ் கோயிங் டு கம் அப்படின்னு. எப்போவுமே உலகத்தில் வந்து செகண்ட் வேவ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிட்லேயே பார்த்துருக்கோம். கோவிடில் ஃபஸ்ட்டு வேவோட செகண்ட் வேவ் வாஸ் வெரி டெரிபிள். அது இப்போ ஏஐடைய செகண்ட் வேவ் கூட வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. அடுத்தது வந்து நிறைய சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் வார், ட்ரேட் வார்ஸ், இது மாதிரி நிறைய சிச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் ஆய்வு செய்து தான் ஒரு கோர்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம படித்து வெளியே வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், ஏஐ வந்து நான் படிக்க வேணாம்னு சொல்ல முடியாது. பட் ஃப்யூச்சரில் நான் என்ன சொல்வேன்னா, இந்த ஏஐ எந்த படிப்பு படித்தாலும் சரி, யார் வந்து இந்த ஏஐயை எங்கே எப்படி எவ்வளோ யூஸ் பண்ண கற்றுக்குறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க. பட் அது வெரி சேலஞ்சிங். இப்போது உங்களுக்கு வந்து இது இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி பேசணுன்னா, இப்போது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த போஸ்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ளே ஸ்டோரில் போய் போஸ்டர் க்ரியேட்டருக்கு ஒரு ஆப் கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஆப் வருது. இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற போஸ்டருக்கு எந்த ஆப் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நம்ம ட்ரையல் ரன் தான் பண்ணுவோம். இந்த ஒரு தடவை போட்டு பார்ப்போம், கரெக்டாக இருக்கா, கலர் இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா, இதில் வந்து சைஸ் ஆப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கா, பேக்ரவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்குறோம். அதே தான் ஏஐ டூல். எவ்வளவோ ஏஐ டூல்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த ஏஐ டூலில் எந்த இடத்துல எங்கே எப்படி அது யூஸ் பண்ணி யார் கற்றுக்குறீங்களோ, யார் முந்திக்கிறீங்களோ கற்றுக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன், எது படித்தாலும் ட்ரை டு இன்டெகிரேட் ஏஐ. நீ பயோமெடிக்கல் எடுத்தாலும் சரி, மெக்கானிக்கல் எடுத்தாலும் சரி, கெமிக்கல் எடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலும் சரி, ட்ரை டு இன்டெகிரேட் ஏஐ. ஒரு காலத்தில் எப்படி நாம் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து நம்முடைய மொபைல் ஃபோனும் லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி ஊடுருவிடுச்சோ அதே தான் ஏஐயும் ஊடுருவ போகிறது. இது யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இல்லை, இதெல்லாம் யோசித்து நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கலாம். பட் அதுக்கான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் வந்து கல்லூரிகள் அது வந்து அவங்க வந்து பெஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கல்லூரியை போய் நேரில் போய் பார்க்கணும், அங்கே படிக்கிற மாணவர்கிட்ட கேட்கணும்.
இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா அங்கே படிக்கிற மாணவன் செகண்ட் இயர் அவங்க படிக்கிற டீச்சிங் எப்படி இருக்குது, நிஜமாகவே குவாலிஃபைடு அங்கே தான் வந்தால் தான் தெரியும். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஏஐ படித்து டாக்டரேட் வாங்குறவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இது இப்போ தான் வந்தது இல்லைங்களா. பட் அதுக்காக நம்ம குறை சொல்ல மாட்டேன். நிறைய யங்ஸ்டர்ஸு ஈவன் எஜுகேட்டட் இப்போ டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் சில பேர் இருக்காங்க. தேவ் லேர்ன், தேர் அப்டேட்டிங், அப்ஸ்கில் பண்ணுறாங்க. ஸோ எந்த காலேஜில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் அப்ஸ்கில் பண்ணுறாங்களோ அது இன்னொரு விஷயம். அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சொல்கிறேன். இப்போ வந்து என்பிடிஎல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கல்லூரியில் வந்து அவங்க இப்போ கூட சில கல்லூரிகள்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. எங்கள் கல்லூரியில் எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து என்பிடிஎல்லில் நிறைய தேர்ச்சி பெற்றிருக்காங்க, டாப் லெவல். அந்த கல்லூரியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தப்பு கிடையாது. காரணம் என்னென்னா அந்த அங்கே சொல்லித்தர டீச்சர்ஸ் வந்து என்பிடிஎல்லில் சர்டிஃபைட் ஆகிட்டு கவர்மெண்ட் அது என்பிடிஎல்ங்கிறது ஒரு ஐஐடி கொடுக்குற அந்த ஆன்லைன் கோர்சஸ்ஸு. இது நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் காலேஜ். ஸோ எந்த கல்லூரியில் வந்து இது வந்து என்பிடிஎல் வந்து டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் வந்து அப்டேட்டடாக வந்து அப்ஸ்கில் பண்ணி சர்டிஃபைட் நிறைய பேர் வாங்கிக்கிறாங்களோ அந்த கல்லூரி கண்டிப்பாக இட்ஸ் அன் ஆத்தென்டிகேஷன் தட் இவங்க வந்து ஃபிட் இனஃப் டு டீச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிசர்வேஷன் சார்ந்து மாணவர்களுக்கு இப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், இல்லை முன்னாள் இராணுவத்தினுடைய வாரிசுகளாக இருக்கலாம், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5%. ஸோ இந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்கு நம்ம ஏதாவது ஃபர்தராக அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும், இல்லை இதெல்லாம் செய்யணும் இல்லை கண்டிப்பாக அது அப்ளிகேஷன் இருக்கும்போதே அது எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கு ரேங்கிங்கே வரும். ஸோ ரேங்கிங் வந்துச்சுன்னா யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன்டாக்ட்னு வரும். ஸோ அதனால் அதை பற்றி கவலை இல்லை. பட் இதில் ஒன்று சொல்ல விரும்பல சார், நான் முதல் பட்டதாரி, நான் வந்து கவுன்சிலிங் கலந்தாய்வுக்கு அப்ளை பண்ணும்போது என்கிட்ட முதல் பட்டதாரி சர்டிஃபிகேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது இம்மிடியட்டாக இப்போ வந்திருந்தால் இப்போ டிஎஃப்டி சென்டரில் போய் அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி நேரத்து வரைக்கும் தே கேன் அப்டேட். ஸோ அதனால் அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எப்போவுமே கொடுக்குறாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.